நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பயும் போல தான் இன்று ஒரு தகவலோட ஒரு லைவ் ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐயில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின் அப்படிங்கிற ஒரு நபர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் இருக்காங்க. இவர் வந்து ஒரு ஜோக் சொல்கிறாரு. ஸோ அந்த முதல் முறையாக அவர் ஜோக்கு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா நபர்களுமே சிரித்து அந்த கூட்டத்தையே அமக்கலப்படுத்திட்டாங்களாமா. அடுத்தது 2வது டைமாக அதே ஜோக்கை மீண்டும் சொல்கிறாரு. அதில் கூட்டத்தில் இருந்தவங்க ஒரு பாதி பேர் மட்டும் சிரிக்கிறாங்க, மீதி சிரிக்கலை. அதுக்கப்புறம் 3வது டைமாக மீண்டும் அதே ஒரு ஜோக்கை சொல்கிறாரு. அங்கே இங்கே ஒரு சில நபர்கள் மட்டும் சிரிக்கிறாங்க, மீதி யாருமே சிரிக்கலை. அதே ஜோக்கை 4வது முறை அவர் சொல்கிறாரு. கூட்டத்தில் யாருமே சிரிக்கல, அந்த கூட்டம் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோக்கு சொன்ன உடனே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஒரு ஜோக்கான விஷயத்த 4 முறை சொல்லும்போது சிரிப்பு வரல, அட போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு துன்பமாகட்டும் அல்லது ஒரு சண்டையாகட்டும் கோபமாகட்டும், அதை அந்த இடத்துல விட்டுட்டு போகணுமே தவிர, அதையே நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கைக்குள்ளே அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஜோக்குக்கே ஒரு முறைக்கு மேலே சொன்னால் மதிப்பில்லை அப்படின்போது கஷ்டத்தை நம்ம ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் அந்த சார்லி சாப்ளினோட கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது எஸ்பிஓவில் என்ன தகவல் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எல்லாத்தையும் அஃபிலியேட் வாலெட்டுக்கு கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கடைசி தேதி என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையோட முடியுது. அதாவது 5/3/2026 வியாழக்கிழமையோட முடியுது. யாரெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையோ, அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க எரேஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் போய் எங்கே முறையிட்டாலும் அது எங்களால் கொண்டு வர முடியாது. அதில் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் கணக்கில் வராது, உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து. ஸோ 10 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி. நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்கிறாங்க, டெலிகிராமில், அப்புறம் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லலாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தெரியாதவங்களாம் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணிடணும். பண்ணாமல் அதுக்கப்புறம் போய் அங்கே குறை சொல்லி முறையிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 95% நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணிட்டாங்க. ஒரு 5% நபர்கள் மட்டும்தான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். இது கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்ற விஷயத்தை மட்டுமே சொன்ன உடனே 95% மக்கள் பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மாதக்கணக்கில் சொன்னால் கூட அதில் இருக்கிற நபர்கள் இந்த வேகத்தில் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த செயலுக்கு எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பெனி இன்னும் க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் நம்மளுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய எல்லா விதிமுறைகளும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு எடுக்க முடியும், அவங்களும் கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியும். அவங்க கொடுக்குற பணம் மட்டுமே நம்மளுக்கு போதும், ஆனால் அவங்க கொடுக்குறது எதையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எப்படி கம்பெனி நம்பும்? நாம் ஏதாச்சும் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைச்சா தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம் கொடுப்பாங்க. ஸோ பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது அப்படி தான். ஒரு பஸ்ஸே போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ரூட்டில் அதில் மக்கள் ஏறி டிக்கெட்டு வாங்கினா மட்டும்தான் அந்த வழியில் டிக்கெட்டு நிறையா மக்கள் ஏறுறாங்க, வசூலாகுதுன்னு சொல்லிட்டு விடுவாங்க. யாருமே மக்களே வரல அப்படின்னு சொன்னால் டீசலுக்கு அந்த வழியில் பஸ்ஸு விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் விட்டு பாப்பா ஒன்று கலெக்ஷனில் நிப்பாட்டுற வண்டின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும், அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய வேலையை அந்த கம்பெனிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அதே போல் இந்த கம்பெனி மேலே ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கி மெயில் போட்டிருக்கிறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. நோட்டீஸ் போர்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஒரு நபர் சதீஷ்குமார் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ எங்களுக்கு எந்த அப்டேட்டும் குடுக்கல. டக்குன்னு வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ்மென்ட் கூட குடுக்காம மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி ஒரு புகார் குடுத்துறதா சொல்லியிருக்காரு. நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்கிறாங்க. நீங்க போய் பார்க்கலாம். அவரு யாரு? என்ன? எந்த துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ட பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போய் கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே அந்த துறை என்ன பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு காவல்துறை அப்படின்னு சொன்னா, உடனடியா அந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுடைய செயல்பாட்டெல்லாம் நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உடனே நிப்பாட்டிருவாங்க. அதனால பாதிக்கப்படுறது எஸ்பிஓ மட்டும் கிடையாது. அதில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அது 100% உண்மதான். ஏன்னா, அந்த ஒரு நபர் ஏதோ ஒரு மனவிரக்தியில போய் குடுக்கும்பொழுது, அதனுடைய விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் தான் வரும். ஏன்னா, அவங்க ஆல்ரெடியே ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு, அங்கேருந்து ஒரு 100 நாட்கள் டைம் வாங்கி, நாங்க இந்த 100 நாட்களுக்கு உள்ளார எல்லாத்துக்கும் பேமெண்ட் குடுத்துர்றோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழிய குடுத்து வந்திருக்கிறாங்க. வந்து தான் இந்த வாலெட் ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட்ட வந்து அஃபிலியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்களுக்குள்ளார நாங்க எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டு முடிச்சிடுறோம். அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இந்த மாரி ஒரு சில நபர்கள் போய் செய்யக்கூடிய இந்த பிரச்சனையினால, இப்ப அவங்களுக்குமே வந்து இப்ப காவல்துறை வந்து நீங்க எந்த வேலையும் செய்யாதங்க, வெயிட் பண்ணுங்க. விசாரணை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாக்குறுதிய இங்க நிறைவேற்ற முடியாம ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படலாம். ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ, அதனால ஒரு வாக்குறுதிய குடுத்துட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் டைம் குடுத்தா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா, அவங்க எதுவுமே சொல்லாம, செய்யாம ஓடிட்டாங்க அப்படின்னா ஓகே. மக்கள் சொல்றது ஓகே. பட் அவங்க ஏதோ ஒரு அப்டேட் குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, பட் இப்ப லாஸ்ட் டைம் அவங்க சொன்னது கிட்டத்தட்ட 1 1/4 மணி நேரம் பக்கம் பேசியிருக்கிறாங்க. அதிலேயே சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மார்ச் 9 டூ ஜூலை 31 வரைக்கும் டைம் குடுங்க. அதுக்குள்ள எல்லாத்துக்கும் நாங்க உங்க வாலெட்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் நாங்க எல்லாத்துக்கும் குடுத்து முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா வாலெட் அமௌண்ட் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டு நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு உண்டான அந்த டைம நம்ம குடுக்காம இடையில இந்த மாரி ஏதாச்சும் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணா, அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் இஷ்யூஸ் தான். அவங்க கம்பெனிக்காரங்களுக்கு என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தான் உறுப்பினர்கள் தான் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. நாங்க ஒண்ணும் நிப்பாட்டல. நாங்க குடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு தானே செஞ்சோம். உங்க உறுப்பினர் தான் போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. அரசாங்கம் நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நிப்பாட்டி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. பட் அதுக்காக அவங்களுடைய வாலெட்ல கிட்டத்தட்ட 20,000 30,000 ஸோ இது வந்தா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். ஏதா ஒரு கடன் கட்டலாம். ஏதா ஒரு நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு இந்த எஸ்பிஐல இருக்கிற அமௌண்ட் வந்தா தீர்வாக அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நபர்கள் அந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அப்படி பண்ணி வச்சிருக்கும் பொழுது, இந்த மாரி ஒரு இஷ்யூ போச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களாலும் குடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். நம்மளால அந்த கமிட்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நெறைய நண்பர்கள் வாலெட்ல பார்த்தீங்கன்னா, 40,000 வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்கலாம் இருக்காங்க. நான் விசாரிச்ச வகையில. ஸோ, அந்த மாரி நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மார்ச் 9ஆம் தேதியில 31க்குள்ள போட்டாங்க அப்படின்னா, ஒரு 30,000 40,000 வந்துச்சு அப்படின்னா, அடுத்து ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுது. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜூலை மாசத்துல. ஸோ, நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு நெனைச்சிட்டு இருப்பாங்க. அதனால சில நேரங்களில நமக்கான பிரச்சனைகள நாம தான் உருவாக்கிக்கிறோம். அது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி. இப்ப அவங்க வந்து நான் மூடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் சொல்லல. நான் விசாரிச்ச வகையில. பட் அதில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொஞ்சம் பொறுமை இல்லாத இந்த மாரி அவசரமா கம்ப்ளைண்ட் குடுக்குறதுனால தான் இப்ப பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே இந்த மாரி ஒரு சில நபர்கள் குடுத்து தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் எந்த செயல்பாடும் இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. மறுபடியும் ஒரு நபர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இப்ப பிரச்சனைலாம் சரி பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுத்தாலும், நாங்க அதுக்கு உண்டான ப்ரூஃப கண்டிப்பா சப்மிட் பண்ணுவோம். நாங்க ப்ராப்பரா லீகலா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட பிரச்சனை இருந்தாக்கல, இவ்வளோ நாள் நாங்க இவ்வளோ அடுத்தடுத்த கட்டங்கள நோக்கி வந்திருக்க முடியாது. அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, உங்களுடைய அமௌண்ட்டு உங்களுடைய வாலெட்ல இருக்கு. குறைஞ்சது அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது சேல்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய வாலெட்ல குறைஞ்சது 30,000 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய நபர்கள விசாரிச்சதுல. ஸோ, ஒரு ஆளுக்கு 30,000னா கூட கிட்டத்தட்ட 97,000 பேர் சம்திங் வந்து இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா கணக்கு போட்டுங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ, அவங்க அத குடுக்குறேன்னு வாக்குறுதி குடுத்துட்டாங்க. ரீஃபண்டும் குடுக்கணும்னு வாக்குறுதி குடுத்துருக்காங்க. இதற்கிடையில நீங்களா அவசரப்பட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்து ஒரு பிரச்சனைய கிளப்பி மேலும் தாமதத்த வர மாரி பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா, அந்த நபரனுடைய
ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் கூட நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி அவரை சண்டை பிடிக்கலாம், ஏசலாம், திட்டலாம் அப்படின்றதுனால கூட அவங்க டீசெண்டாக அதை சொல்லலை. இந்த மாதிரி ஒருத்தர் நபர் இருக்கார், அவருடைய பிரைவேசியை கெடுக்கும் வகையில் நாங்கள் பண்ண மாட்டோம், அவர் ஆதங்கத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டாரு, அவர் பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா நபர்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சி போனால் மட்டும்தான் எந்த ஒரு செயலுமே நம்மளால் வெற்றி பெற முடியும். வீட்லேயே 5 பேர் இருக்கிறோன்னா 5 பேரும் 5 வகையில் ஆளுக்கு சொல்கிறத கேட்காம இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அப்பா சொல்கிறத மகன் கேட்கணும், மகன் சொல்கிறத அப்பா கேட்கணும், அம்மா கேட்கணும். ஆளாளுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அதில் எது சிறந்தது அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணுமே தவிர, நான் தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் ஒரு கேள்விக்குறி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் ஏதாவது ஒன்று ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஆளாளுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தான், இன்றைக்கி இவர் கொடுத்துட்டாரு, நாளைக்கு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நபர் எடுக்கக்கூடிய முடிவினால் பாதிக்கப்படுறது டோட்டல் அந்த கம்பெனியோட உறுப்பினர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நாளைக்கே கூட அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, காவல்துறையிலேருந்து எங்களை நெப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் போய் முறையிட முடியும், இந்த மாதிரி கம்பெனி மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அரசாங்கம் தான் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த விசாரணை நம்மளுக்கு உடனே கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு சாதாரண 2 அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாவே அதனுடைய தீர்ப்பு முடிகிறதுக்கு 10 வருஷம் 15 வருஷம், சில பேரெல்லாம் செத்து கூட போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு கம்பெனி மேலே பிரச்சனை அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதை உடனே பண்ணிடுவாங்க. பட் அதை சரி பண்ணி இது நல்ல கம்பெனி, பிரச்சனை இல்லை, மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பல வருடங்கள், பல மாதங்கள் ஆகலாம். அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் மக்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு நம்ம 6 மாதம் 6 வருஷம் காத்துக்கிட்டுறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியும்னா சுமூகமாக அந்த பிரச்சனை முடிச்சுட்டு அவங்களும் வெளியில் வந்துடுவாங்க. வாலெட்டில் நிறைய அமௌண்ட் வச்சுருக்கிற நபர்களுக்கு அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட லைவில் கூட சொல்லியிருப்பேன், முள் மேலே வந்து சேலையை போட்டுடு அப்படின்னு சொன்னால் மெதுவாக தான் எடுக்கணும். அவசரமாக எடுத்தோம் அப்படின்னா முள்ளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சேலை தான் க்ளீன். அந்த மாதிரி இப்போ கம்பெனி மேலே போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதையே சாக்க வச்சுக்கிட்டு கம்பெனி ஸ்டாப் பண்ணிவிட்டு அழகாக போயிடுவாங்க. வெயிட் பண்ணிட்டோம், மெதுவாக வரட்டும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவட்ட கம்பெனி இருந்துருவாங்க. பட் அதனால் பாதிக்கப்படுறது உறுப்பினர்கள் தான். அதனால் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை முடிப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பணம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சொன்ன உடனே எல்லா நபர்களும் பண்ணிட்டீங்க, சந்தோஷம். பட்டு நமக்கு இந்த எஸ்பிஓ கம்பெனிக்கு அமௌண்ட் தரக்கூடிய பைமோட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் டவுன்லோடு பண்ண சொன்னோம், ஃப்ரீயாக தான் டவுன்லோடு பண்ண சொன்னோம், காசெல்லாம் கிடையாது. அந்த டவுன்லோடை வந்து ஒரு 50,000 நபர்கள் கூட சரியாக பண்ணலை. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? காசுனா மட்டும் டக்குன்னு உடனே பண்ணுறீங்க, ஆனால் அந்த காசு கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ண சொன்னால் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வச்சுருந்தாங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல கொஷின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு பார்ட் டைமில் ஒரு அமௌண்ட் வரணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த கம்பெனி வேறு ஒரு கம்பெனி எதிர்பார்த்து தானே இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறதோ அல்லது அந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு பண்ணுறதோ அல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க அந்த ஜாப்பை பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பெனி சொல்லக்கூடிய வேலைகளை எஸ்பிஓ பண்ணால் தான் எஸ்பிஓக்கு அந்த கம்பெனி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ எஸ்பிஓக்கு அமௌண்ட் வந்தால் தான் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். எஸ்பிஓ தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து எந்த அடிப்படையில் ஒரு 6,000 ரூபாய் பே பண்ணால் சேல்ஸ் டீமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 250 300 அப்படின்னு எதன் அடிப்படையில் அவங்க கொடுப்பாங்க? அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? கள்ள நோட்டு அடித்தா கூட கொடுக்க முடியாது, உதாரணத்துக்கு கள்ள நோட்டும் அடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கம்பெனி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து புதுசாக அவங்களா ஓனாக ஒரு ப்ராடக்ட் தயாரித்து அதை சேல் பண்ணி கொடுங்க அல்லது மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. அவங்க வேறு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பொருளை வாங்கி இந்த மாதிரி எங்ககிட்ட இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க எஸ்பிஓவில், இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இத்தனை பேருக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் அதிலிருந்து நாம் சேல் பண்ணுறதுக்கோ மற்றவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கோ உண்டான தொகையை ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து எனக்கு பணம் மட்டும் வந்தால் போதும், கம்பெனி சொல்கிறத இது நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகும்? அதுக்கு எப்படி வருமானம் வரும்? எப்படி உங்களுக்கு வருமானம் கொடுப்பாங்க? எப்படி எஸ்பிஐ தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும்? முடியாது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு தொட்டி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த தொட்டியில் வந்து நம்ம ஒரு மோட்ரு போட்டு தண்ணியை வந்து மேலே ஏற்றுறோம், ஒரு மாடி மேலே இருக்கிற ஒரு சிண்டெக்ஸ்க்கு ஏற்றுறோம். ஸோ அந்த தொட்டிக்கு தண்ணி வந்து ஊற்றினா மட்டும்தான்
அந்த தொட்டிலேருந்து தண்ணி மோட்டர் போட்டு நம்ம மேலே சிண்டெக்ஸுக்கு ஏற்ற முடியும். நான் வந்து தொட்டிக்கு தண்ணி வர்றதுக்கு நான் வேலையை பார்க்க மாட்டேன். ஆனால் தொட்டிலேருந்து சிண்டெக்ஸ் மட்டும் டெய்லியும் தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, அந்த தொட்டிக்கு எங்கேருந்து வரும் தண்ணி? கடைசியில் தொட்டியில் தண்ணியே இல்லைன்னா என்ன ஆகும் மோட்ரு? காயில் போயிடும். அப்புறம் ஒன்றுமே இல்லாது. ஸோ அந்த தொட்டிக்கும் தண்ணி வரணும், அந்த தொட்டிலேருந்து மேலே சிண்டெக்ஸுக்கும் தண்ணி வரணும் அப்படின்னா 2க்கும் தொடர்பு இருக்கணும். அப்போ மட்டும்தான் சரியான முறையில் அந்த தொட்டியில் தண்ணி நிரம்பும், டேங்கில் தண்ணி நிரம்பும், நாமளும் அதை சகல வசதிக்கு யூஸ் பண்ண முடியும். இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. மோட்டர் காயில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பெண்டிங்கில் தான் இருக்கும், நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. அப்புறம் வேறு ஏதாச்சும் தான் ஏற்பாடு பண்ணணும். அந்த மாதிரி தான் எஸ்பிஐ தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எஸ்பிஐ சொல்லக்கூடிய செயல்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன அப்ளிகேஷன் சொல்கிறாங்களோ அல்லது என்ன பொருளை ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் அது கம்பெனி தொடர்ந்து ரன்னாக உங்களுக்கு உண்டான பெனிஃபிட் கொடுப்பாங்க. நான் விசாரித்த வகையில் பைமோட் அப்ளிகேஷன் அப்படின்றது நல்ல அப்ளிகேஷன் தான். அதில் வந்து நமக்கு தேவையான பொருள்களை தான் அதில் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பக்கத்து கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் செய்கிறோம் அப்படின்னா அதான் பைமோட்டில் வாங்குங்க, அதில் எங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், உங்களுக்கும் அதில் டிடக்ஷன் கிடைக்கும், நாங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி ஆன்லைனில் தான் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறோம். முதல்ல ஊருக்கு கடை போட்டுட்டு இருந்தாங்க, சந்தையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஆன்லைனில் வந்துடுச்சு. இப்போ ஆன்லைன்லேயே காய்கறி, கத்திரிக்காய், லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அப்படி தான் வாங்குகிறோம். நம்முடைய சோம்பேறித்தனத்தை ஆன்லைன்காரன் பணமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறான். முதல்ல சாப்பாடு வேணும்னு என்ன பண்ணுவான்? ஹோட்டலுக்கு போய் நடந்து பார்சல் வாங்கிட்டு வருவான், சாப்பிட்டுட்டு வருவான். இன்றைக்கி என்ன பண்ணுறான்? வீட்டில் பெட்டுக்குள்ளார கால் மேல் கால் போட்டுக்கிட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறோம். 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை அவன் பணமாக்கிட்டு இருக்கிறான். ஒரு தோசை வந்து ஆனந்தாசில் வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு அதை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னா 80 ரூபா. ஸோ 30 ரூபா அவனுக்கு. அதே மாதிரி தான் ஆன்லைனில் நீங்கள் எந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணாலும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பைமோட்டில் அந்த பொருளை வாங்குங்க, நாங்கள் எஸ்பிஐயில் உறுப்பினராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிடக்ஷன் கொடுப்பாங்க, கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. எல்லாத்துக்குமே வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் தான் அதில் நிறைய இருக்குது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் நீங்கள் நிறைய நபர்களுக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையும். ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், குரோத் கிடைக்கும், நாமளும் அதில் ஏதாச்சும் வருமானம் பார்க்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் நான் வந்து பைமோட்டில் வந்து எஸ்பிஓவில் வந்து அமௌண்ட் நான் வாங்கிப்பேன், ஆனால் எஸ்பிஓ சொல்லக்கூடிய கம்பெனியில் நான் போய் பொருளை வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சரியாகும்? அவங்க சொல்கிறத செஞ்சால் தானே அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும், இல்லைன்னா எப்படி வளர்ச்சி அடையும்? சாப்பிட்றது ஒரு இடத்துல, கை கழுவுறது ஒரு இடத்துலனா அது முறையே இல்லை. அதனால் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனாக எஸ்பிஓ நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. நோட்டீஸ் போர்டில் அதை கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் போய் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே வந்து எஸ்பிஓ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயினர் தான் சொல்லியிருக்கிறார், மற்றவங்க யாரும் சொல்லலை. ஸோ அதில் வந்து எழுத்து மூலியமாகவும் நிறைய ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குறாங்க. படிக்கிறவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு அது தெரியல அப்படின்றவங்களுக்காக ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்குறாங்க, ஒரு 15 நிமிஷம் போட்டிருக்குறாங்க. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓடி போகிற கம்பெனி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு அப்டேஷனை கொடுத்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி நிறைய நபர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்த கம்பெனிகள் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. நிறையா கம்பெனிங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து ஒரு சரியான முறையில் எத்தனை பேர் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்து இதிலிருந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்து நம்ம இந்த ஆன்லைன் நிறுவனத்தில் எஸ்பிஓ அப்படி கிடையாது, ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த இந்தியாவிலே வந்து ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுறேன் ஆன்லைன் பண்ணி, எனக்கு அந்த கம்பெனி வேணாம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் பணம் சம்பாதிச்சு இருந்தாலும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் முதல்ல இப்போ தான் கேள்விப்படுறேன் எஸ்பிஐ மூலிமா. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பணமே சம்பாதிக்கலனா கூட நான் வெளியில் வேண்டாம் போகிறேன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் நீங்கள் பணமே சம்பாதிச்சு இருந்தாலும் வேண்டான்னு போனால் ஓகே கொடுத்துட்றோம், நாங்கள் எஸ்பிஓ நீங்கள் நம்பிக்கை பெறும் வகையில் நாங்கள் உருவாக்கோம், அதுக்கப்புறம் நீங்களாம் உள்ளார வருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாலெட் அமௌண்ட்டை அவங்க கொடுக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட்டு அதுக்கும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து தான் ஆகணும். எல்லாருக்குமே டைம் கொடுத்து தானே ஆகணும். ஒரு ஆளுக்கு ஒரு 30,000 கணக்கு போட்டுங்க நார்மலாக.
1,00,000 பேர்னா கணக்கு போட்டுங்க எவ்வளோ பணம் ஆகுது பாருங்கள். அதெல்லாம் உடனே பண்ணணும்ல. நாம் நினைக்கிற மாதிரி பேங்க்கில் ஒரே நாளில் போயிட்டு இத்தனை அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் ஒரு அமௌண்ட்டு இங்கேருந்து வெளியில் போகுது அப்படின்னா எதுக்காக போகுது, என்ன காரணத்துக்காக போகுது, இவங்கெல்லாம் யார், ஏன் இவங்களுக்கு இந்த அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னு 1008 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ தான் அந்த அமௌண்ட்டு கரெக்டான நபர்களுக்கு போகணும். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டெல்லாம் இவங்க கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி சப்மிட் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேலும் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய புகார்னால கிட்டத்தட்ட ஒரு 2 அக்கௌண்ட்டு இன்னுமே அவங்களுடைய அந்த ஸ்டாப் பண்ணி வச்சதுலேருந்து எடுத்து விடாமல் இருக்காங்க கவர்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு ஆன்லைனில் ஒரு மெயிலில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்றது ஒரு நிமிஷம் போதும். நம்ம இங்கேருந்து சிஎம் செல்லுக்காகட்டும் அல்லது கலெக்டரேட்டுக்காகட்டும் அல்லது எங்கே காவல்துறைக்கு எங்கே வேணாலும் ஒரு நிமிஷத்தில் ஒரு புகாரை கொடுத்துடலாம். ஸோ அந்த புகார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகலாம், ஒரு சில வருடங்களும் ஆகலாம். ஏன்னா ஆல்ரெடி சில கம்பெனிகள் அப்படி தான் இருக்காங்க. இவங்களுமே 2 வருஷம் அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து தான் வந்திருக்காங்க. சில நேரங்களில் நமக்கான பிரச்சனை நம்மக்கிட்ட இருந்து தான் வரும். இப்போ எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு உண்டான பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா எஸ்பிஓ உறுப்பினர்கள் இடத்துல இருந்து தான் வருது. ஏன்னா அதில் ஒருத்தர் தான் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ அவரால் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஸோ எல்லோரும் அவரை போய் நம்ம திட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. பட் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஒரு புகாரை எடுத்து விசாரித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டும் இவங்க கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் சரி ஓகே அப்படின்னு 1 மாதம் 2 மாதம் எடுத்து விசாரிச்சுட்டு இப்படி இருக்கா, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, சரி இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது 2-3 மாதம் ஆகும். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸிலும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஐயா கொடுத்துட்டாங்க, நான் அதுக்குண்டான டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு உடனே 1 ஹவரில் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நான் போகணும் அப்படின்னு சொன்னால் அனுப்பவே மாட்டாங்க. இது என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக போனோடனே மெஷினில் விட்டோடனே எவ்வளோ கிரெடிட்டு எவ்வளோ டெபிட் அப்படின்னு பார்த்து உடனே எடுத்துகிட்டு வந்துடுறதுக்கு முடியவே முடியாது. அதுக்கு பல மாதங்கள் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது 1 முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி தான் செய்யணும். நாம் கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட்னால உடனே நம்மளுக்கு பணம் கொடுத்துருவாங்களா, இல்லை எல்லாத்துக்கும் உடனே பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அப்படியே எஸ்பிஓ தப்பான கம்பெனியாக இருந்தாலும் கூட அதில் பணமே அவங்க கொடுக்காம போனாலும் கூட அது காவல்துறை நீதிமன்றங்களை விசாரித்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை மறுபடியும் யார் கொடுப்பாங்க? மறுபடியும் எஸ்பிஓ நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் வசூலித்து கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க தப்பான கம்பெனியாக இருந்தால் அரசாங்கம் கொடுக்கவே கொடுக்காது. ஏமாற்றிட்டு போன அத்தனை கம்பெனிக்காரங்களுக்கும் அரசாங்கம் பணம் கொடுக்குறது தான் அரசாங்கம் திவாலாயிரும். ஏற்கனவே பல கோடி ஒவ்வொருத்தர் மேலேயும் கடன் இருக்குது. பல கம்பெனி ஏமாற்றிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் ஏமாந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அரசாங்கம் வாப்பா இந்த கம்பெனியா எவ்வளோ ஏமாந்தா வா இத்தனை லட்சமாக இருந்தால் வச்சுக்க, அந்த கம்பெனியா வா இத்தனை லட்சம் வச்சுக்க அப்படின்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி மேலே வழக்கு இருந்ததுன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரித்து அவங்களுக்கு ஏதாச்சும் சொத்துக்கள் இருக்குதா அந்த கம்பெனி பேரில் அப்படின்னு அவங்கக்கிட்ட பறிமுதல் பண்ணி தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நாம் என்ன சொல்லணும்னா விட்ட இடத்துல தான் எடுக்க முடியும். நாம் போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க செஞ்சிட்டாங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்றதான் நம்ம காவல்துறையிலே நீதித்துறையிலே கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டே தவிர அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அதுக்கு உண்டான பணத்தை எனக்கு கொடுங்க நம்ம போய் எங்கேயும் முறையிட முடியாது. அந்த நபர் இப்படி பண்ணிட்டாரு, அந்த கம்பெனி இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு அதை நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்கன்னா அதுக்கு காவல்துறையில் விசாரித்து நீ கொடுத்தது உண்மையா, நீ வாங்கினது உண்மையா, நீ ஏன் கொடுக்கல, ஏன் கொடுத்த, எதுக்காக கொடுத்த, எப்படி கொடுத்த, எவ்வளோ கொடுத்த அப்படின்னு 1008 கேள்வி இருக்குது. இதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போன நபர்களுக்கு தெரியும். அதனால் நமது பிரச்சனையை நாம் தான் சில நேரங்களில் ஒன்றாக இருந்து சரி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்களேன், 2 பேர் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்க, அதை பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி சண்டை கொலை சண்டை அடிச்சுக்கிட்டு அங்கே போனாங்க அப்படின்னா முதல்ல ஒரு டைமிங் கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில். எப்பா என்ன பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுட்டு நிற்கிறீங்க, நாளைக்கு 2 பேரும் பார்க்கணும் செய்யணும், உங்களுக்குள்ளே சமாதானமாக போங்க அப்படின்னு ஒரு டைமிங் கொடுப்பாங்க. ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படின்னா அவசரப்பட்டு கொடுக்காதப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு சமாதானம் பேச வைப்பாங்க. நீங்களாக பேசி முடிவு எடுத்துக்கிட்டு வாபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதானத்துக்கு ஒத்து வரலன்னு அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. சமாதானமாக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு குற்ற எண் கம்மியாகும். ஏன்னா அங்கே ஏற்கனவே பல வழக்குகள் முடிக்க முடியாத நிலையில் வருஷக்கணக்கில் பல 100கணக்கான வழக்கு ஓடிட்டு இருக்குது. சரி இதை ஒரு புது வழக்கை நம்ம ஏன் எடுக்கணும்? அவங்க பேசி சமாதானமாக போயிட்டாங்கன்னா நமக்கும் ஒரு கேஸ் போடக்கூடிய வேலை மீதி, சரி அவங்க சமாதானமாக போட்டுன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான்
நமக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிறுவனமும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் 3வது நபர் காவல்துறையோ நீதிமன்றமோ யாரும் வரமாட்டாங்க. பிரச்சனை பெருசாகாது. கம்பெனிக்கிட்டே ஒரு முடியலாம், சார் ரொம்ப நாளாக டிலே பண்ணுறீங்க சார், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க சார், எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், சீக்கிரமாக அதை போட்டு முடியுங்க சார், எங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் கேள்வி கேட்குறாங்க, எங்கள் வேலட்டில் 20,000 30,000 இருக்குது சார், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சார், கம்பெனி கொஞ்சம் சீக்கிரமாக நடத்த சீக்கிரமாக ஒர்க் கொடுக்க பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நாம் செல்ஃபோன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இடத்து ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் பல இடத்துக்கு ஏறி இறங்கி என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு. எவ்வளோ பண்ணாலும் இந்த மக்கள் இப்படி தான்ப்பா, நாம் எப்போ தொந்தரவு பண்ணணும், பேசாமல் விட்டுருவோம், அவங்களா கவர்மெண்ட்டாக விசாரித்து என்ன சொல்கிறாங்களோ அப்போ சொல்லட்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலாட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தாலும் கண்ணில் வேணால் பார்த்துக்கலாமே தவிர நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாது. அதனால் நம்ம தான் பிரச்சனை சில நேரங்களில். இப்போ நம்ம உறுப்பினர் ஒருத்தர் சதீஷ்குமார் அப்படின்றவர் தான் எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து நிற்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த கம்ப்ளைண்ட் ஒரு பெரிய லெவலில் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்குமே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கிறோம், நாங்கள் கொடுத்து அதிலேருந்து வெளியில் வந்துடுவோம், பட் அவங்க உடனே பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, டிலே பண்ணாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் கொடுக்குறது இது எல்லாமே தள்ளி போச்சுன்னா எஸ்பிஓ அதுக்கு பொறுப்பாக்காது, கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதே கவர்மெண்ட்டு தான் எங்களை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எஸ்பிஓவை இந்த கம்பெனியை ஸ்டாப் பண்ணலை, நாங்கள் தொடர்ந்து நடத்த தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலிமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, பொறுமையாக இருந்து உங்கள் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வாங்கிறதுக்கு என்ன முயற்சி என்ன உதவி செய்யணுமோ அந்த கம்பெனிக்கு அதை நீங்கள் செய்யுங்க, அதுதான் நல்லது. வாலெட்டில் அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் கம்பெனி உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குதோ அதை நீங்கள் சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா கம்பெனி தொடர்ச்சியாக நடக்கும், நீங்களும் பார்ட் டைம் ஜாப்பில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை வாங்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ இந்த லைவை இதோட முடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 88 பேர் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டிருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரத்துக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு லைவ் போட்டும் இவ்வளோ நேரத்துக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கருத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ். ஏன்னா நிறைய நபர்கள் பாவம் கஷ்டப்பட்டு ஏற்கனவே 1 வருஷம் 1.5 வருஷமாக இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்ரா போட்டவங்கெல்லாம், என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வித்ரா போட்டு போன வருஷம் 2025 3வது மாதம் 4வது மாதம் போட்டது இது வரைக்குமே வராமல் இருக்குது. ஸோ அப்படி இருந்தவங்களாம் சரி வந்தால் பரவாயில்ல, அவங்க வீட்டிலாம் 2 அடி 3 அடிலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க, மாமா மச்சான் அம்மா அப்பாலாம் அப்படி. ஸோ அவங்களுக்குலாம் இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருது தள்ளி போகுதுன்னா அவர் இன்னும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதேமாதிரி இந்த வேலெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நிறைய நபர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரத்துக்கு அவங்க சொன்ன உடனே இந்த தகவலை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த லைவை பார்த்த நபர்கள் உங்களுக்கு கீழே யாராச்சும் எஸ்பிஓ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த தகவலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேலெட்டில் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க, அவங்களும் பண்ணட்டும். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எஸ்பிஐ எங்கேயும் ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கோர்ட்டு கேஸுன்னு பல முறை போயிட்டாங்க. அப்படியே போனாலும் இப்போ மக்கள் பண்ணுற மாதிரி மாதிரி அவங்க எங்கே இருக்காங்க இல்லையா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இன்றைய காலகட்டங்களில் யார் எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. அதனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த காலக்கெடுவை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்க முடியாது, நான் இப்படி பிரச்சனை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அரசாங்கம் எங்களுக்கு சொல்லிருச்சு என்னை ஸ்டாப் பண்ண சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகிறேன், அவங்க எப்போ ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம கதறினாலையும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அடுத்த இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இப்போ எல்லார் வீடுகளிலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா நான் போன வருஷம் இதே மாதிரி நான் வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பையன் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு ஹாலில், அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோன் பார்த்துட்ருப்பார், அம்மா ஒரு பக்கம் சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க ஏதாச்சும் ஒன்று பார்த்திங்கன்னா இது இந்த சுட்டி டிவி அந்த மாதிரி பொம்மை டிவியெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஒரு 10th ஒரு +2 படிக்கிற நபர்களாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம்
இந்த எக்ஸாம் இப்போ நடக்கிற இந்த பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பையன் படித்து பெரிய ஆள் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம மனதளவில் நினச்சா மட்டும் பத்தாதுங்க. அதுக்கு உண்டான வழிகளை நாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். பையன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் நாம் அவனுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, நாம் தேவையில்லாத பல தொந்தரவுகளை நாமெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒன்று கூடி நியாயம் பேசலாம் கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த படிக்கிற மாணவர்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கும். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, அவன் படிச்சுட்டு இருப்பான், திடீர்னு ஒரு சிரிக்கிற சீன் வரும், ஒரு சண்டை போடுற சீன் வரும், ஒரு பாட்டு சீன் வரும். அப்போ அந்த பையனோட மனசு எங்கே போகும், அவனையே அறியாமல் அந்த டிவியை பார்க்க தோணும். அப்போ அவனுக்கு அந்த படிப்பில் இருக்கக்கூடிய கவனம் வந்து குறையும். ஸோ நாம் அதுக்கு பாதுகாப்பாக அவன் படிக்கிறேன்னா ஓகே படிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக விடணும். ஏதாச்சும் தூக்கம் வர மாதிரி இருக்குதா, ஒரு டீயோ ஒரு காஃபியோ தண்ணி வேணுமா அப்படின்னு கொடுத்து அவனை நம்ம ஊக்கப்படுத்தணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த பையன் படித்து கொஞ்சம் பெரிய ஆளாக வருவான். ஒரு பயிரை நட்டுட்டு நம்ம பயிர் எப்போ அறுவடை ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா 10 காய் 20 காய் 100 காய் கொடுக்கணும் தேங்காய் மரம்னு ஒரு தென்னங்கன்று நட்டு வச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு போய் அங்கே பார்த்து அதை வந்திருக்குமோனா வராது. ஏன்னா அது வளர்கிறதுக்கு உண்டான சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அதில் பலனை அனுபவிக்க முடியும். அதுமாதிரி நம்ம பையன் நல்லா படிக்கணும்னு நினச்சா மட்டும் பத்தாது மக்களே, அதுக்குண்டான சோர்ஸ்லாம் நாமளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? அதேமாதிரி காலையில் நேரமாக எழுப்பிவிடுங்க பசங்களை. காலையில் எழுந்திரிச்சோடனே முகம் கழுவிட்டு ஒரு டீ காஃபி வச்சு கொடுங்க, ஒரு புத்துணர்ச்சி வரும், கொஞ்ச நேரம் படிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி எக்ஸாம் வர நேரத்தில் தேவையில்லாத அவங்களுக்கு வேலையெல்லாம் வைக்காதீங்க. ஸோ வெளியில் தேவையில்லாத சுற்ற விடாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத இந்த ஹோட்டல் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட விடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அஜீரணத்தை ஏற்படுத்தும், வாமிட் வரும், உடம்பு சரியில்லாமல் போகும், காய்ச்சல் வரும். அதனால் எக்ஸாமுக்கு போக முடியாத சூழல் கூட வரலாம். அதனால் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது, எதிர்பாராத விதமாக அதுவாக போயிட்டுருக்குது பிரச்சனை இல்லாத வரைக்கும். பட் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 10th +2 படிக்கிற மாணவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. எக்ஸாமில் 1 மார்க்கில் ஃபெயிலாக போனவனு இருக்கிறான், 1 மார்க்கில் பாஸ் ஆனவனு இருக்கிறான். ஸோ அவங்களுக்கு தான் அதனுடைய வழி என்னன்றது தெரியும். இந்த காலத்தில் படிக்கிறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ஏகப்பட்ட சப்ஜெக்ட் அது இதில் ஒட்டு லொசுக்குன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி படிக்காத பிள்ளைங்கள அடித்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு மாணவர்களுக்கான வாத்தியர்களுக்கான சுதந்திரமும் போச்சு. நம்மளுங்க என் பையன் நீ ஏன் அடிக்கிற செய்கிற அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் நல்லா படிக்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வாத்தியாரங்களே யாரும் அடிக்க முடியதில்லை, கேள்வி கேட்க முடியதில்லை, அவங்க மேலே கோர்ட்டு கேஸு, ஹியூமன் ரைட்ஸு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குது. அவங்களும் நீ படித்தபடி படிக்கலாம், போய் எனக்கு மாதம் ஆனால் சம்பளம் வருது அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள். அதனால் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது ஓரளவுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பசங்களை எல்லாத்தையும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி படித்தாங்க அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஒரு உத்தியோகமாக இருந்து நல்லா தம்பி, இந்த காலத்தில் படிப்பு தான் முக்கியம். படிப்பு இருந்தால் தான் நீங்கள் எங்கேயும் போக முடியும், வர முடியும். படிப்புக்கு மிகுந்தது எதுவுமே கிடையாது அப்படின்றத நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த படிக்கிற சுமையினால எனக்கு வேண்டாம் செய்யலாம், வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூட நிறைய நபர்கள் சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் வரவேற்காதீங்க. இந்த காலத்தில் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதனால் இன்றைக்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க எக்ஸாம் எழுதுறது. அப்படியே எழுதினாலே இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10th +2 படித்த மாணவர்கள் அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. இன்றைக்கெலாம் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 எழுதுறதே பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, எம்இ முடித்தவங்க, இவங்கெல்லாம் தான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறாங்க. அன்றைக்கெலாம் 1 டிகிரி முடித்தவங்களே எக்ஸாம் எழுதுறதுக்கு வரமாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் 3 டிகிரி முடித்தவங்க தான் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கிளர்க்கு வேலைக்கு எக்ஸாம் எழுத வராங்க. அந்த அளவுக்கு போட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மாணவர்களை நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை எப்படி படிக்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்க வைங்க. ஸோ படிப்பு இல்லாத இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. படிப்பு தான் முதல்ல சொத்து. நீங்கள் பசங்களுக்கு காடு வீடு வாங்கி வைக்கிறீங்களா, நகை பணம் சேர்த்து வைக்கிறீங்களா, அதெல்லாம் 2வது. படிப்பை மட்டும் கடன் வாங்கியாச்சும் சொல்லிக் கொடுங்க. படிப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த லைவில் பொறுமையுடன் கேட்ட அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் ஏதாச்சும் தவறுதலாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பிஎஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு ஜூலை 31க்குள்ளே போடுறதா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. என்ன அடுத்த அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்ற வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.